அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்ம என்ன பார்க்கணும்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முன்னாடி வந்து நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்க போகுது. ஸோ நேற்று வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த பார்க்க போகிறோம். ஹால் டிக்கெட்டுக்கான லிங்க் வந்து காலையில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சில பேருக்கு டவுன்லோட் ஆகிருக்கு, சில பேருக்கு வந்து எரர் வந்தது. மறுபடியும் அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் இல்லை. மீண்டும் வந்து இன்றைக்கி ஈவினிங் அது நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். ரைட்டா? ஸோ கண்டிப்பாக ஹால் டிக்கெட்டுக்கான லிங்க் வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் டவுன்லோட் பண்ணதில் அந்த ஹால் டிக்கெட்டில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் சிவிக்கு வரும்போது என்ன கொண்டு வர சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஷார்ட்டாக வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹால் டிக்கெட் நம்ம கொண்டு போகணும், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அடுத்தது வந்து புகைப்படம், அதாவது புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை, ஏதாவது ஒரு ஆதார் கார்டோ இல்லை பேன் கார்டோ, ஸோ இது மாதிரி வந்து கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஐடி கார்டு வித்து நம்ம ஃபோட்டோ வைக்கிற மாதிரி வந்து ஒரு ஐடி கார்டு வந்து கொண்டு போகணுன்றாங்க. அப்புறம் நம்ம பிறந்த தேதிக்கான ப்ரூஃப்காக வந்து 10th மார்க் ஷீட் வந்து கொண்டு போகணும். ஜாதி சான்றிதழ் கண்டிப்பாக வந்து கொண்டு போகணும். அதுக்கப்புறம் அனைத்து கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ, நீங்கள் அப்ளை பண்ணும்போது 10th 12th கூட கொடுத்துருக்கலாம், ஆனால் டிகிரி கூட கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் என்ன வந்து முழுமையாக படித்து முடிச்சிருக்கீங்களோ, அது டிகிரியாக இருக்கலாம், பிஹெச்டி கூட இருக்கலாம், என்ன படித்து முடிச்சிங்களோ அது அனைத்து விதமான கல்வி சான்றிதழும் கொண்டு போயிருங்க. தொழில்நுட்ப தகுதிக்கான சான்றிதழும் வந்து கொண்டு போயிருங்க. கடைசியாக நீங்கள் என்ன படித்து முடிச்சிங்களோ அங்கே என்ன டிசி கொடுத்தாங்களோ அந்த டிசி வந்து கொண்டு போயிருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரியாரிட்டின்றது இருந்தால், அதாவது நீங்கள் பிஎஸ்டி கிளைம் பண்ணியிருந்தால் பிஎஸ்டிஎம், முன்னாள் இராணுவத்தினர் கிளைம் பண்ணியிருந்தால் முன்னாள் இராணுவத்தினர், மாற்றுத்திறனாளிகள்னால் மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதைனா ஆதரவற்ற கலப்பத்திரம்னா, ஸோ இது மாதிரி கலப்பத்திரம்னா முதல் பட்டதாரி, இது மாதிரி நிறைய விதமான ப்ரியாரிட்டி இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் ஏதாவது கிளைம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கான சான்றிதழ் வந்து கொண்டு போகணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினர், மாற்றுத்திறனாளி சான்றிதழ், கலப்பத்திரம்னு சான்றிதழ், எந்த விதமான ப்ரியாரிட்டி சான்றிதழாக இருந்தாலும் அதை வந்து கொண்டு போகணும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, அந்த குடியரசுத் தலைவர்கிட்ட சாரணர் இது வாங்குறது, உடல் ஊனமுற்றதாக இருந்தால் அரசு மருத்துவரிடம் வந்து பெறப்பட்ட சான்றிதழ், ஸோ வந்து கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட நான் வந்து இதுக்கு எலிஜிபிளாக இருக்கின்ற மாதிரியான ஒரு சான்றிதழ். தேசிய மாணவர் படையில் என்சிசி பணி புரிந்தால் அதற்கான சான்றிதழ் அப்படின்றாங்க. அரசு துறையில் நம்ம வந்து ஜாப்பில் இருந்தோம்னா என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கணும், அதையும் வந்து கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் காமனாக எல்லாருமே நன்னடத்தை சான்றிதழ் வந்து 2 நபர்கள் வந்து வாங்கிட்டு கொண்டு போகணும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்தில் உங்களை பற்றி நன்கு அறிந்தவர்கள்கிட்ட யார்கிட்ட வேணாலும் 2 வந்து வாங்கிட்டு போகலாம். ஸோ நன்னடத்தை சான்றிதழுக்கான பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதில் தமிழுக்கும் இங்கிலீஷும் இருக்கும். ரைட்டா? நீங்கள் தமிழ் அல்லது இங்கிலீஷ் ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து பிரிண்ட் அவுட் போட்டு அதில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஏதாவது 2 பேர் குறிப்பிட்டிருந்தீங்கன்னா அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா யார்கிட்ட வேணாலும் நம்மளை பற்றி நன்கு தெரிந்தவர்கள், ஆனால் ரொம்ப சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடாது, ரிலேஷனாக இருக்கக்கூடாது, நம்மளை பற்றி தெரிஞ்சவங்ககிட்ட ஏதாவது 2 பேர்கிட்ட வந்து அந்த நன்னடத்தை சான்றிதழை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ இதான் வந்து கொண்டு வந்து இதாக சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் 2 ஜோனில் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. ஒரு போஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் அதாவது வந்து சேலம்னு சொன்னார், இன்னொன்று வந்து விருதுநகர் போட்டுருக்குன்னு சொன்னார். ஸோ இது மாதிரி வந்து வெவ்வேறு டிஸ்ட்ரிக்டில் வந்து 2 விதமான போஸ்ட்டுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஒரே தேதியில் வந்திருக்கு அப்படின்னா ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஜோனில் மட்டும் நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் வரும்போது 2 ஜோனுக்குமே தனித்தனியாக ஆல் டிக்கெட், 2 ஆல் டிக்கெட் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ரைட்டா? நீங்கள் என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கலாம் அது 2 ஆல் டிக்கெட் வந்திருக்கும். அந்த 2 ஆல் டிக்கெட்டுமே வரும்போது கொண்டு வரணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ அதனால் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா சார் இங்கே சேலத்தில் ஒன்று போட்டிருக்காங்க, விருதுநகரில் போட்டிருக்காங்க, சென்னையில் ஒன்று போட்டிருக்காங்க, திருச்சியில் ஒன்று போட்டிருக்காங்களே, இது மாதிரி 2 விதமாக போட்டிருந்தாங்களே, நான் எப்படி சார் ஒரே தேதியில் 2 வந்து அட்டன் பண்ணுறது அப்படின்றத கவலை தேவையில்லை. நீங்கள் ஏதாவது ஒரு ஜோனில் அட்டன் பண்ணால் போதும். ஆனால் 2 ஆல் டிக்கெட்டும் நீங்கள் வந்து கொண்டு போகணும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இதான் இப்போ இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து எந்த டேட்டு, எந்த டைமில், எந்த பிளேஸில் உங்களுக்கு சிவி நடக்க போகுது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்க போகுது அப்படின்றத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹால் டிக்கெட்டுக்கான லிங்க் வந்து அதான் காலையில் வந்தது மறுபடியும் போயிடுச்சு. மீண்டும் வந்து அது விரைவில் வந்து லிங்க் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா? வேறு ஏதாவது சந்தேகம், இப்போ தேர்ச்சி பெறாதவர்கள் வந்து நிறைய பேர் வந்து கமெண்டில் வந்து இது மாதிரி ஒர்ஸ்ட்டாக அதுன்னு சொல்லி நிறைய வித பேட் கமெண்ட்லாம் போட்டிருந்தீங்க. ஸோ செலெக்ஷன் ஆகலை, அவ்வளோதான். நம்ம 90 மார்க் எடுத்தோமோ, 92 எடுத்தோமோ, 93 எடுத்தோமோ, ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஹையஸ்ட் மார்க்குன்றதை தாண்டி இந்த மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ப்ரியாரிட்டி, அந்த இடஒதுக்கீடு முறைகளில் வர்றவங்களுக்கு தான் கொஞ்சம் அதிகப்படியாக வந்து செலெக்ஷன் ஆகிறாங்க. அவங்க கம்மி மார்க் இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு 60, 70 கூட செலெக்ஷன் ஆகிருக்காங்க. ஆனால் 90, 92 செலக்ட் ஆகாமல் போயிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இடஒதுக்கீடு முறை. அதில் வந்து முன்னுரிமை ப்ரியாரிட்டி உள்ளவங்க தான் வந்து செலெக்ஷன் ஆகிறாங்க. ப்ரியாரிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் ஹையஸ்ட் மார்க் இருந்தாலுமே செலக்ட் ஆகிறதில்ல. ஸோ அதை பற்றி நீங்கள்
ஒரி பண்ணிக்க வேண்டியதில் 10 நாள் குரூப் 4 வருது, நல்லா படிங்க, குரூப் 4 பாஸ் பண்ணி இதை விட நல்லா பெட்டர் ஜாப்புக்கு போக முயற்சி பண்ணுங்கள். அடுத்து குரூப் 2 வரப்போகுது, அடுத்தது டிஎன்யூஎஸ் சார்பிலேருந்து எஸ்ஐக்கு தேர்வு வரப்போகுது, அதுக்கப்புறம் பிசி நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இந்த மெட்ராஸ் கூட தவிர இன்னும் நிறைய விதமான அரசு பணிகள் நல்ல போஸ்டெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நிச்சயம் வந்து அதில் நீங்கள் வெற்றி பெற்று கவர்மெண்ட் ஜாப் போவீங்க. ஸோ வந்து முயற்சியை கைவிட வேண்டாம். இந்த ஜாப் இல்லைனாலும் உங்களுக்கு இதை விட நல்ல பெட்டரான ஒரு ஜாப் வந்து கடவுள் வந்து ஒதுக்கி வச்சிருப்பார். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.